குட் மார்னிங். தேங்க் ஃபார் வெயிட்டிங் ஃபார் 7 days. ஏன் இமீடியட் ஆரம்பிக்க முடியலன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அது முடிச்சிட்டேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் கம்ப்ளீட்லி ஆன் தி இன்ஃபர்மேஷன் டு தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியும். இன்னையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள டெஃபினட்டாக ஒரு 3 விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 1, பணம் பற்றின ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆகும். மணி மைண்ட் செட் கோயிங் டு பி சேஞ்ச். அண்டு சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்குற விஷயம் மாறும். அப்சர்வேஷன் கோயிங் டு பி சேஞ்ச் அண்ட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஃபியூ திங்ஸ். வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒர்க் ஷாப்பை நம்ம ஆரம்பிச்சிடலாம். மீன் தட் ஒர்க் ஷாப் இன் த சென்ஸ் தட் டெய்லி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை நான் ஒவ்வொரு வாரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். நம்பர் 1 என்னென்னா, வாட்ஸ்அப்பில் தான் நம்ம எல்லாமே வர்றதுனால டெய்லி 2 டைம்ஸாக நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்கணுங்க. திட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் சிலதை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லும் போதும் சில பேர் வந்து அந்த மெசேஜை பார்க்கல, இன்ட்ரொடக்ஷனும் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குரூப்பில் வரக்கூடிய ஆக்டிவிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் என்னால் சொல்ல முடியும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 100% நடக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டெய்லி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை 2 டைம்ஸ் பார்க்கணும். சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரைட்டு, எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, டெய்லி வந்து ஒரு வின் சிச்சுவேஷன் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஒரு வின், எனக்கு இது நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல, பட் வி வாண்ட் டு சே தட் உங்கள் லைஃப்பில் நடந்து சில வின் விஷயங்கள் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இருந்து ஒரு பணம் வந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சேல்ஸ் வந்து நான் வந்து சின்னது நடக்க நினச்சிட்டு இருந்தேன், அப் சேல் பண்ணேன், இல்லை கிராஸ் செல் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வெர்டிக்கல் டிசைன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் பட்ஜெட் ரிவ்யூ பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டேஷ்போர்ட் ரெடி பண்ணி நான் பார்க்க ஆரம்பித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு விஷயம் டெய்லி வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்க. எதுக்குன்னா, இது ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி நீங்கள் கிரியேட் பண்ணால் தான் மைண்டு வந்து நம்ப ஆரம்பிக்கும், இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் உங்கள் மைண்டுக்கு தோண ஆரம்பிக்கும். இல்லைன்னு நடக்காதுங்க. இப்போ நீங்கள் 5 கோடி சம்பாதிக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது வந்து இட்ஸ் லாங் டைம் கோல். பட் ஸ்மால் வின் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் மைண்டுக்கு வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். வேறு 5 கோடி அடையிறதுக்கான சிச்சுவேஷன் வந்து மைண்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போது சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்ம வின்னை எடுத்துட்டு அதை சந்தோஷமாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயங்க இது. இதுதான் மொதல் விஷயம் வந்து அப்சர்வேஷனில் இந்த மணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்தால் தான் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன நினைக்கும்னா, ஏதோ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும், இது சின்ன விஷயம் தானே, இதில் ஏதாவது வருமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சின்ன விஷயந்தான் ஃபைனான்ஸ். இப்போ நீங்கள் கவனிக்க, ஏன்னா நீங்கள் எல்லாமே பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பயம் இருக்குது, ஒரு 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 சார்மிங் இருக்காது ஃபைனான்ஸ் பார்க்கும்போது. ஒரு செலவை பார்க்கும்போது ஒரு ஒரு வாவ்னு சொல்ல தோணாது. பட் இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, தி வே யூ ஆர் லுக்கிங் அட், இது எல்லாருமே ஃபெயில்யூர் ஆன பிஸ்னஸ் பீப்புள் சொன்ன கதைகள். நான் இதை கவனிச்சிருந்துருக்கலாம் ஆரம்பத்திலேயே, நான் ஃபெயில்யூர் ஆகிருக்க மாட்டேன். இல்லை ஜெயித்தவங்க சொல்கிறது என்னென்னா, நான் ஆரம்பத்திலே இந்த ஃபவுண்டேஷன் பார்த்துட்டே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ஐ நோ த ஃபார்முலா பிஹைண்ட் தி ஃபைனான்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நெசசரி ஐ சென்ட் ஒன் ஆர் 2 வீடியோஸ் வாட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் தி ஃபைனான்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனான்ஸ்ன்றது ஆரம்பக்கு வந்து ரொம்ப வந்து அது சிஏ படித்தவங்க ப்ரொஃபஷனல் தான் வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இப்போது அப்போ அப்படி இல்லை, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். எப்படி வந்து ஒரு சார்ட் போடணும், எப்படி வந்து கேபிஐ வைக்கணும், எப்படி கேஆர்ஏ வைக்கணும், எப்படி வந்து ரேஷியோ பார்க்கணும், எல்லாமே வந்து இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் அதனால் என்ன பயன்? அது வரணும்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபைனான்ஸை தான் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல்லாக ஒரு 6 மாதம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறோன்னா, அது விரும்ப போகிறோன்னா, அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அடைய போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு கிரியேட் தி ஆம்பியன்ஸ். நம்மளை சுற்றி ஒரு குட் ஒரு எனர்ஜி லெவலை கிரியேட் பண்ணால் தான் இது அச்சீவ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த சில வின் சிச்சுவேஷனை டெய்லி இங்கே போடுறீங்க. போடும்போது
மைண்ட் வந்து இவ ஏதோ ஒண்ணு பண்ண போறான்றது தெரிய ஆரம்பிக்கும். அந்த டயத்துல தான் நம்ம ஃபைனான்ஸ உள்ள கொண்டு வரப்போறோம். ஓகேங்களா? இது டெய்லி நடக்கும். வின் சிச்சுவேஷன் டெய்லி நீங்க ஒண்ணு போடணும். இன்னைக்கு ஒய்ஃப் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவங்ககிட்ட பின்னாடி சிரிச்சு பேசினேன். சண்டையே இல்ல. சம்திங் எல்ஸ் உங்க ஃபேமிலி விஷயத்த கூட இங்க போடலாம். வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன் வி ஆர் ஷேரிங் ஹியர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா வெளிய நீங்க சொல்லக்கூடாது. திஸ் இஸ் குரூப், க்ளோஸ்டு குரூப். நமக்குள்ளேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம் சில விஷயங்கள். நீங்க ஃபைனான்சியல் மேட்டர் இங்க போட விரும்பலன்னு போட வேண்டாம். நான் இது பண்ணேன் நடந்துச்சு போதும். நான் எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கு, நான் எவ்வளோ ரேஷியோ வந்து அதில் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபைனான்ஸை நீங்களே வச்சுக்கலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். யூ கீப் இட் வித் யூ. பட் உங்களோட மனநிலை என்ன எப்படி இருந்துச்சு? ஐ வாண்ட் சீ தட் உங்கள் மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கு, உங்கள் எமோஷனல் திங்ஸ் எப்படி இருக்கு. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் டுவர்ட்ஸ் த ஃபைனான்ஸ். பிகாஸ் ஆஃப் மணின்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்களை நோக்கி வரணும்னா அந்த அது தகுந்த மாதிரி ஒரு 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 ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணால் தான் அது நம்ம நோக்கி வரும். அதை நீங்கள் வரும்போது அதை புரிஞ்சுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணுங்க. ஸோ இதுதாங்க பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறீங்கன்னா, இனியிலேருந்து ஒரு வின் சிச்சுவேஷன் நீங்கள் எழுத போறீங்க. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் மை வின் ஆல்சோ டுடே இட் செல்ஃப். ஒவ்வொரு வின்னாக சொல்லும்போது அது கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க தம்ஸ் அப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லிசன் இட். என்ன சொல்றான்னு கேளுங்க போதும். நீங்கள் உங்கள் இதை போடுங்க. இப்போ அங்கே இருக்குது யாருன்னா, நீங்கள் இருக்கேன், நான் இருக்கேன், 2 பேர் தான் உள்ளே இருக்கோம். 10 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், அதை பற்றி வேணாம். குமரேஷ் பாபு அந்த சைடு யாரோ நீங்கள், அவ்வளோதான். 2 பேர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத முதல்ல கிரியேட் பண்ணிட்டேன்னா மற்றவங்க யார் பார்த்தா நமக்கு என்னங்க. ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஐ எம் கோயிங் டு ஹேண்ட் ஹோல்ட் வித் யூ. ஏன்னா இதில் ஒரு 30 வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் தான் அந்த எக்ஸ்பர்டைஸ், டொமைன் எக்ஸ்பர்டைஸ் நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. ஒன்லி திங் ஃபைனான்ஸ் ஆங்கிள் எப்படி பார்க்கணும். ஐம் சேஞ்சிங் தி பெர்செப்ஷன், அவ்வளோதான். இப்படி பார்க்காதீங்க சார், இப்படி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மணி மைண்ட் செட் இப்படி இருக்கு. இந்த மாதிரி தைரியமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பயம் போயிடும், இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் திருப்பி திருப்பி நான் சொல்ல போகிறேன். ஓகேயா? நீங்கள் என் கூட என்ன பண்ணணும்னா தைரியமாக என்னை நம்பி இதில் இறங்கணும். ஒன்லி திங்ஸ் நம்பிக்கையோடு தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னு தெரியும். பட் லிட்டில் பிட் எந்த ஹெசிடேஷன் பண்ணிக்க வேணாம். யாருமே இல்லை, குரூப்பில் யாருமே இல்லை, நானும் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோன்னா இட் வில் கோ எ லாங் வே போக முடியும். 6 மாதத்தில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, டெய்லி ஐ வில் டூ சம்திங் எல்ஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ பற்றின ஒரு அஃபர்மேஷன் வரும். எப்படி கிராட்டிடியூட் சொல்லணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அப்புறம் வந்து பணத்தை எப்படி நீங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது. எல்லாமே மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாமே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ சேல்ஸ் இல்லையா, பர்ச்சேஸ் இல்லையான்னு கேட்கலாம். எல்லாத்துலேயும் ஃபைனான்ஸ் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. சேல்ஸ்ன்னு சொல்லும்போது எப்படி ப்ரைஸிங் பார்த்தா எப்படி சேல்ஸ் வரும்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சேல்ஸில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸில் இருக்க காம்போனன்ட், காஸ்டிங் காம்போனன்ட் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து ப்ரைஸிங் வைக்க ஆரம்பிங்க. நான் டிஸ்கவுண்ட் பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா குரூப்பில், எத்தனை பேர் விதவிதமாக போட்டிருந்தீங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம காஸ்ட் அனாலிசிஸோட பண்ணும்போது உங்களுக்கு வேறு விதமான பெர்செப்ஷன் கிடைச்சிச்சு இல்லையா, அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ண மாற்றிக்கலாம். பட் ஒன்லி திங் ஃபவுண்டேஷன் மேபி தி சேம். அக்கார்டிங்லி நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸ் மாற்றிக்கங்க. உங்களுக்கு ஒரு யூனிக் ஃபார்முலா வந்து டெஃபினட்டாக கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். நம்பி செய்ய ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்ன வின். நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ரொம்ப கர்வமாக நினைக்கிறேன். ஐ ஆம் ஸோ கான்ஃபிடென்ட் டுடே பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி. எனக்கு இது நடந்துச்சு இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஐ வாண்ட் குட் திங் டன் இன் யுவர் லைஃப் ஆர் த பிஸ்னஸ் அலாங் வித் எமோஷனல். ஏன்னா எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேணும். கோபமாக இருந்தால் கூட இல்லைங்க, பார்த்தோன்னா கோபமாக இருந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல, ரைட் டவுன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் கனெக்ட் தட் ஒன். ஏன்னா மைண்டு வந்து எப்பயுமே வந்து எமோஷனல் கையில் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மணி மைண்ட் செட்டு முக்கியமானது எமோஷனல் ஆக்ஷன் ரெண்டுமே வேணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்க போகிறோன்னா, திருப்பி சொல்கிறேன், உங்கள் வின்னை பற்றி எழுதுறீங்க. ஒன்றுமே இல்லையே வின், நிச்சயமாக இருக்குங்க வின். ஒரு நாளைக்கு ஒரு வின் வேணும் எனக்கு. வீக்கில் ஒரு வின் முதல்ல ஆரம்பிங்க. பட் ஐ வாண்ட் see தி வின். நிறைய வின் வரணும்னா நீங்கள் முதல்ல எழுத ஆரம்பிக்கணும். அது வின்னா உங்கள் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். அது எமோஷனல் கனெக்டோடு வர ஆரம்பிக்கணும். சின்ன விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, ப்ளீஸ் ரைட் டவுன். தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் see